வாசகங்கள் நமக்கு சிறந்த படிப்பினையை கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய வார்த்தை அந்தந்த நாளுக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, இந்த நாளில் நீ இதை செய்தால் போதும் என்று கூறுவதை போன்று நச்சென்று ஏதாவது ஒரு அறிவுரை கொடுக்கப்படும். இந்த நாளிலும் அதே போன்று தான். இந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவர் அணுகி வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். முதன்மையான கட்டளை எதுவென்று. எனவே யார் இயேசுவிடம் வந்து கேட்டாலும், அது பேச்சில் சிக்க வைக்க கேட்டாலும் அல்லது அவரை கேவலப்படுத்த கேட்டாலும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கேட்டவரை அசிங்கப்படுத்தாமல் அவரை இன்னும் சிந்திக்க வைக்கக்கூடிய பதிலைத்தான் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே கொடுப்பார். சதுசேயர் வந்து பார்த்தார்கள், முடியவில்லை. இப்போது மறைநூல் அறிஞர் அப்படி என்றால் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த நூல்களை எல்லாம் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்த போதிலும் இயேசுவிடம் வந்து முதன்மையான கட்டளை எது என்று கேட்கின்ற போது, அந்த பழைய மக்கள், இஸ்ரேல் மக்கள் என்றால் நான் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த என் உரிமைக்குரிய என் மக்களே, என் உரிமைக்குரிய என் மக்களே கேளுங்கள் என்று அந்த இஸ்ரேலை கேள், ஷமா என்று சொல்லுவார்கள். இதை எல்லா யூதர்களும் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஷமாய் என்ற அந்த கட்டளையை, அதாவது கடவுளை எப்படி முழு என்று சொல்லக்கூடிய அனைத்து வழியாக அன்பு செய்ய வேண்டும். இதை அவர்கள் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே முதன்மையான கட்டளை எது என்று கேட்டவுடனே அதை மட்டும் சொல்லாமல், அது இடைச்சட்ட நூலிலே வரும். அதற்கு பிறகு லேவியர் நூலில் வருகின்ற நீ உன்னை அன்பு செய்வது போல் உன் அடுத்திருப்பவனையும் அன்பு செய் என்று இரண்டையும் ஒன்றாக சேர்த்து, இதுவே கட்டளைகளிலெல்லாம் முதன்மையான கட்டளை. எனவே அதை அப்படியே சுருக்கினால் அன்புதான் நமது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையில் அன்பால் செய்த அனைத்து செயல்களும் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து சென்று கடவுளை முகமுகமாக எந்த பாகுபாடுமின்றி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எனவே அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். கடைசியில் அவன் அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும், தன்னைத்தான் நேசிப்பது போல தன் அயலான அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த இரண்டுக்கும் மேலாக இன்னும் என்ன சொல்லுகின்றான்? இந்த அன்பு கட்டளை கடைபிடிக்கின்ற போது மற்ற எரிபலிகள் எந்த பலியும் தேவையில்லை என்று அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுகின்றான். எனவே அதற்கு பிறகுத்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகின்றார்? அவன் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு, நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை, அங்கே சொல்லவில்லை இறையாட்சியில் இருக்கின்றாய் என்று அவர் சொல்லவில்லை. அவனுக்கு பதிலெல்லாம் தெரிந்திருக்கிறது, ஆனால் அதை கடைபிடித்திருக்கின்றானா என்பது சந்தேகமாக இருக்கிறது. எனவே தான் நீ இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை, கிட்ட கூட வந்திருக்கலாம். ஓட்டப்பந்தயத்தில் ஒரு சில நேரத்தில் பார்க்கலாம், அந்த கடைசி கோடை தொடாமல் மயக்கமாகி விழுந்தவர்களும் இருப்பார்கள். மயக்கமாகி விழுகின்ற போது அந்த கடைசி கோட்டை தாண்டியவர்களும் இருப்பார்கள். விழுந்தவன் கிடையாது, தாண்டியவன் தான் பரிசை பெறுவான். எனவே இவன் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை, ஆனால் இறையாட்சியில் இல்லை நீ. எனவே நான் தொலைவில் இருக்கின்றன, எங்கு இருக்கின்றன, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆனால் எல்லாம் தெரியும், அதை செயல்படுத்த உனக்கு தெரியுமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் விண்ணகம் செல்வதற்கு ஏதுவான ஒரு சிறிய வரி இருக்கிறது. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி. அந்த ஒரு முயற்சி என்ன? அதுதான் அன்பு. அது நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. அதை ஒரு வரியில் சுருக்கி இங்கே சொல்லப்பட்டு, அந்த பாதைகளை எனக்கு கற்பியும் என்று தியான பாடல்களை நாம் ஜெபித்து, இந்த நாளின் மூன்று முதல் வாசகம், தியான பாடல், நற்செய்தி வாசகம் அனைத்தையும் சுருக்கி அன்பு செய், விண்ணகம் உனக்கு உறுதி என்று சொல்லுகிறது. ஜெபிப்போம். ஆமென்.